சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு நெகிழ்வான செய்தி. சவுதி சிறுவர்கள் அதிகமாக இந்த நோன்பு திறக்கிற இடங்களில் நிறைய வேலை செய்கிறத பார்க்குறோம். அது காரணம் அவர்களுக்கு சிறு வயசுலேருந்தே அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இதனால் நன்மை எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற அந்த எல்லாத்தையுமே உள்வாங்கினதுனால அந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே பாருங்கள், எல்லாம் 10 வயசு 15 வயசு இந்த ஏஜில் உள்ளவங்கலாம் பசியை பொறுத்துக்கிட்டு எல்லா வேலைகளும் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு சவுதி பையன் என்ன பண்ணியிருக்கிறாப்புல, ஒரு ஆர்வ கோளாறில் தன்னுடைய அம்மாவுடைய ஏடிஎம் கார்டு மேசையில் கடந்திருக்குது. இந்த பையன் தான் அது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நேராக ஓடி போய் அந்த பணத்தை அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்ட கூட சொல்லாமல் நேராக போய் என்ன பண்ணியிருக்கிறான், ஏடிஎம் கார்டு மிஷினில் போட்டு இருந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்துட்டான். எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாப்புல, நேராக போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே நோம்பு திறக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி அதில் ஒரு கீஸில் எல்லாத்தையும் போட சொல்லி அதை நேராக கொண்டு வண்டியில் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். வரவங்களுக்கெல்லாம் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய அம்மாவுக்காக துவா செய்யுங்க, என் அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது டக்குன்னு அங்கே என்னென்னா ஏடிஎம் கார்டுலேருந்து பணம் நிறையா டக்குன்னு பணம் 3-4 தடவை எடுக்கிறத பார்த்தோன்னையும் இவங்க வீட்டில் சந்தேகம், என்னடா அது ஏடிஎம் கார்டும் இங்கே இல்லை, பையனும் இல்லை, ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக ஓடி போய் எந்த இடத்துலேருந்து இதில் சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அப்போவே லைவ்லேயே வருது. இதை பார்த்துட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல, தகப்பனார் பயந்துட்டு ஓடி போய் அங்கே போய் கிட்ட போய் அவன் நிற்கிற இடமும் தெரியுது அவருக்கு. நேராக அங்கே போயிட்டார். அங்கே போய் நின்றுட்டு பார்த்தாக்க பையன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறான். என் அம்மாவுக்காக துவா செய்யுங்க, அம்மாவுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறத பார்க்குறோம். உடனே தகப்பனார் அவனை ஒரு தட்டி, ஏண்டா பணத்தை எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கு, அதில் எனக்கு துவா செய்யாமல் வெறும் அம்மாவுக்கு மட்டும் துவா கேட்குற அப்படின்னோனையும் உடனே தகப்பனார் பேரையும் சேர்த்துக்கிட்டு என் தகப்பனாருக்கும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். தந்தையார் ரொம்ப அகமகிழ்ந்து தன்னுடைய மகன் எவ்வளோ அருமையான வேலையை செஞ்சுருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தவறு தான் அது, வீட்டில் சொல்லாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது. ஆனால் எடுத்துகிட்டு போனதை ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்புறம் தகப்பனார் அவன்கிட்ட கூப்பிட்டு, இது மாதிரி இனிமேல் செஞ்சால் எதுவுமே சொல்லிவிட்டு செய்யி, இது மாதிரி ஏதாவது செஞ்சு ஏதாவது ப்ராப்ளத்தில் நீ மாட்டிக்கிட்டானா பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னோடனையும், சரி பாபா நான் இனிமேல் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மலாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று.